ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் முடிஞ்சு ரிசல்ட் வந்துருச்சு. சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸும் கொடுத்துட்டோம். இப்போ 21ல வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் அலாட்மெண்ட் ஆயிருக்கோ அவங்க எல்லாம் உள்ள லாகின் பண்ணி அவங்களுடைய பாஸ்வேர்டு ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டு லாகின் ஆயிடும். ரைட்டா? இந்த வெப்சைட்ல அந்த டீடைல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். என் பேர் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். தமிழ் வழியில நீட் பயிற்சி எடுத்துட்டு இருக்க மாணவர்களா நீங்க இந்த 25ஆம் தேதி தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணக்கூடிய ரேங்க் லிஸ்ட்டுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த வருஷம் கிடைக்கலனாலும் நெக்ஸ்ட் இயர் நான் தமிழ் வழியில எங்க படிச்சா என்னால என்னோட மருத்துவ கனவை நினைவாக்க முடியும்ன்ற ஒரு குழப்பத்துல இருக்கீங்களா? 2017ல இருந்து நீட்டுக்காக சென்னையில இயங்கிட்டு வர ஒரே ஒரு நிறுவனம் தான் ஆர்ஜிஆர் அகாடமி. தமிழ் வழி மாணவர்களுக்காக இந்த சண்டே நாங்க ஒரு சிறப்பு அறிமுக வகுப்பு நடத்த போறோம். இதுல தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில ஃபேஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ்க்காக நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் ஒரு ஃப்ரீ டெமோ கிளாஸஸ் எடுக்க போறாங்க. பிளஸ் இந்த ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்க்கும் ஃப்ரீ தமிழ் மீடியம்கான புக் மெட்டீரியல்ஸ் நாங்க கொடுக்க போறோம். பிளஸ் இந்த ஒரு வருஷம் எங்க பேட்ச்ல நடக்கக்கூடிய எல்லா தமிழ் வழி டெஸ்ட் சீரீஸும் நீங்க அட்டென்ட் பண்ணி எழுதலாம். ஒன்லி 20 ஸ்டூடெண்ட் மட்டும் தான் இந்த செஷனுக்காக நாங்க செலக்ட் பண்ணி எடுக்கிறோம். உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ப்ரோக்ராம்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் மூலமா எந்த ரேங்க்ல இருந்து எந்த ரேங்க்குள்ள கட் ஆஃப் இருந்தா எனக்கு அலாட்மெண்ட் வந்திருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஐசர் வெப்சைட் iceradmission.in. இந்த வெப்சைட்ல போகணும் அப்படின்னா இங்க பாருங்க, அட்மிஷன் ஆஃபர்ஸ் 5 PM ஜூலை 26 வரைக்கும் இருக்கு. அதை நம்ம எங்க போய் பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, ரவுண்ட் 1 அட்மிஷன் ஆஃபர்ஸ் கிளிக் ஹியர் அப்படின்னு போட்டாங்க. கிளிக் பண்ணதுமே என்ன இருக்கு, யூசர் ஐடி பாஸ்வேர்டு. இதை என்ன பண்ணணும், நீங்க போய் போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் நம்ம போட்டு உள்ள போனோம்னா நம்மளுக்கு அங்கே அலாட்மெண்ட் ஆயிருக்கிறதோ அதை பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஃபீஸ் பே பண்றது அதெல்லாம் பண்ணலாம். ரைட்? எந்த ரேங்க்ல இருந்து எந்த ரேங்க்குள்ள இருந்தா அலாட்மெண்ட் வந்திருக்கு அப்படின்றத இங்க பாருங்க கிளியரா கொடுத்துருக்காங்க. ஐசர் அகாடமிக் ப்ரோக்ராம் நேம் அப்ரிவேஷன்ஸ். நேம் ஆஃப் ஐசர் அகாடமிக் ப்ரோக்ராம்: ஐசர் பெர்ஹாம்பூர், ஐசர் போபால், ஐசர் கொல்கட்டா, ஐசர் மொஹாலி, ஐசர் புனே. ரைட்டா? ஐசர் திருவனந்தபுரம், ஐசர் திருப்பதி, ஐசர் போபால். என்னென்ன ப்ரோக்ராம் இருக்கு? எம்எஸ், பிஎஸ்எம்எஸ், 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 பிஎஸ்எம்எஸ். தென் ஐசர் போபால்ல மட்டும் பிடெக். ரைட்டா? இது எல்லாத்துக்கும் ஒரு அப்ரிவேஷன் கொடுத்துருங்க. B1, B2, B3, B4, B5, B6, B7, B8, B9, B10, என்ன B11 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஐசர் போபால் பிஎஸ் எக்கனாமிக்ஸ் சயின்சஸ் வந்து B9, ஐசர் கொல்கட்டால வந்து BS MS கம்ப்யூட்டேஷனல் அண்ட் டேட்டா சயின்ஸ் B10, தென் ஐசர் திருப்பதி BS எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் B11. ரைட்டா? இதெல்லாம் கொடுத்துட்டாங்களா? இதுல என்னென்ன கேட்டகரிக்கு என்னென்ன இந்த கேம்பஸ் வந்து அலாட் ஆயிருக்கு அப்படின்றது கீழே அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க. ரவுண்ட் 1 கட் ஆஃப் எந்த ரேங்க்ல இருந்து உங்களுக்கு வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. B1 அப்படின்னா என்ன இங்க கொடுத்துருக்காங்க. B1 என்னது? பெர்ஹாம்பூர் கேம்பஸ்க்கு அன்ரிசர்வ்டு ஜெனரல் அண்ட் ஓபிசி கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு 3299 வரைக்கும் அலாட்மெண்ட் வந்திருக்கு. ஓபிசி என்சிஎலா இருக்காங்கன்னா 2080 வரைக்கும் ரேங்க் வரைக்கும் அலாட்மெண்ட் வந்திருக்கு. எஸ்சி கேட்டகரியில இருந்து 856 ரேங்க்கு அலாட்மெண்ட் வந்திருக்கு. எஸ்டி கேட்டகரியா இருக்காங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இடபிள்யூஎஸ் 767, எஸ்டி கேட்டகரி 409, அன்ரிசர்வ்டு பிடபிள்யூடி 58,108, ஓபிசி என்சிஎல் பிடபிள்யூ 29,183, எஸ்சி பிடபிள்யூடி 9,247, இடபிள்யூஎஸ் பிடபிள்யூடி இல்ல, எஸ்டி பிடபிள்யூடி இல்ல, கேஎம் காஷ்மீரி மைக்ரண்ட் வந்து 21,570. இது வந்து பாத்தீங்கன்னா என்ன கேம்பஸ்? பெர்ஹாம்பூர் கேம்பஸ். தென் B2 அப்படின்னு பாத்தீங்கன்னா போபால் பிஎஸ்எம்எஸ், போபால் பிஎம்எஸ்எம்எஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் ஓபிசி 2015 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு. ஓபிசி என்சிஎல் 1325 வரைக்கும் வந்திருக்கு. எஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா 555 வரைக்கும் வந்திருக்கு. இடபிள்யூஎஸ் வந்து பாத்தீங்கன்னா 465 அண்ட் எஸ்டி வந்து 264. then unreserved PWT 31,547, OBC NCL PW 33,669, then SC PW 10,976, Kashmiri migrant 16,933. then P3 Kolkata campus வந்து பாத்தீங்கன்னா unreservedல 935, OBC NCL 891, 392 SC, 341 EWS, 191 ST. அப்ப இந்த கேம்பஸ் பாத்தீங்கன்னா B3 கொல்கத்தா கேம்பஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணுத்துல வந்து கம்பேர் பண்றப்ப
கம்மியான ரேங்க்ல முடிஞ்சிருக்கு. இது ரெண்டும் வந்து கொஞ்சம் கூடுதலா இருக்கு. தென் அன்ரிசர்வ்டு கேட்டகரி வந்திருக்கு. தென் B4 அப்படின்னு எடுத்துட்டோம்னா மொஹாலி கேம்பஸ் 1778 வந்து ஓபிசி. தென் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் ரேங்கிங்ல இருக்கு. ஓபிசி என்சிஎல் 1358, எஸ்சி 520, இடபிள்யூஎஸ் 480, எஸ்டி வந்து பாத்தீங்கன்னா 263ல முடிஞ்சிருக்கு. தென் நெக்ஸ்ட் B5 புனே கேம்பஸ் 355. இப்ப அன்ரிசர்வ்டு கம்பேர் பண்றப்ப ஜெனரல் ஓபிசில ரொம்ப லோவஸ்ட் ரேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்திருக்கு 355 ஓபிசிக்கு வந்திருக்கு. ஓபிசி என்சிஎல்ல வந்து 404, எஸ்சி 167, இடபிள்யூஎஸ் 143, தென் எஸ்டி வந்து 65 ரேங்க்ல முடிஞ்சிடுச்சு. அப்ப என்ன கேம்பஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மி. புனே மொஹாலி B4 மொஹாலி கேம்பஸ். தென் B5 எதுல வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா B5 புனே கேம்பஸ் 355, 404, 167, 143, 65 இது புனே கேம்பஸ். தென் 6th பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம். நிறைய பேர் வந்து நம்மளுக்கு வந்து திருவனந்தபுரத்துல இருந்திருப்போம். P6 2381 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஜெனரல் ஓபிசிக்கு வந்திருக்கு. தென் ஓபிசி என்சிஎல் 1563 வந்திருக்கு. தென் எஸ்சி வந்து பாத்தீங்கன்னா 665, தென் இடபிள்யூஎஸ் 576, தென் எஸ்டி 338. தென் B7 திருப்பதி கேம்பஸ் 2990ல முடிஞ்சிருக்கு. தென் வந்து பாத்தீங்கன்னா 1080 வந்து பாத்தீங்கன்னா ஓபிசி என்சிஎல். எஸ்சி வந்து பாத்தீங்கன்னா 812, தென் இடபிள்யூஎஸ் 718, தென் 393 இஸ் த என்னது 393 என்னமா எஸ்டி கேட்டகரிக்கு முடிஞ்சிருக்கு. சரியா? அப்ப பாத்துக்கிடுங்க நம்மளுக்கு லோவஸ்ட் கட் ஆஃப் இடபிள்யூஎஸ்க்குல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க கிடைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரைட்டா? பரவாயில்ல. தென் P8 எடுத்துட்டோம்னா ஐசர் போபால் பிடெக் கோர்ஸ் 974, 604, 355, 158, 115 இந்த இதுல முடிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஜெனரல் ஓபிசி, ஓபிசி என்சிஎல், எஸ்சி, இடபிள்யூஎஸ், எஸ்டி கேட்டகரி. ரைட். அடுத்தது B9 போபால். அடுத்தது B9 வந்து பிஎஸ் எக்கனாமிக் சயின்சஸ் போபால்ல 1636 ஜெனரல் அண்ட் ஓபிசி. தென் ஓபிசி என்சிஎல் 851, எஸ்சி வந்து பாத்தீங்கன்னா 609, இடபிள்யூஎஸ் வந்து 246, 189 வந்து பாத்தீங்கன்னா எஸ்டி கேண்டிடேட்ல இருக்கு. தென் P10 என்ன கேம்பஸ் ஐசர் கொல்கத்தா பிஎஸ் எம்எஸ் இன் கம்ப்யூட்டேஷனல் அண்ட் டேட்டா சயின்ஸ் 498. இது லோ ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி ரேங்க்ல வந்து அடுத்ததுக்கு புனேக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கம்ப்யூட்டேஷனலுக்கு கொல்கத்தால 498, ஓபிசி என்சிஎல் 417, எஸ்சி 169, இடபிள்யூஎஸ் 106, 124 வந்து எஸ்டில இருந்திருக்கு. தென் அடுத்தது வந்து ஐசர் திருப்பதி பிஎஸ் எக்கனாமிக் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கல் 2324 அப்படின்றது எதுக்கு வந்திருக்கு ஓபிசிக்கும் ஜெனரலுக்கும். ஓபிசி என்சிஎல் 1529, தென் 800 வந்து எது எஸ்சிக்கு. தென் இடபிள்யூஎஸ் 446, 313 வந்து எஸ்டிக்கா இருந்திருக்கு. அதர் வந்து பாத்தீங்கன்னா பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ்க்கும் இருக்கு, காஷ்மீரி மைக்ரண்ட்டுக்கும் இருக்கு. இதை ஒரு வாட்டி நீங்க செக் பண்ணிக்கிடுங்க. செக் பண்ணிட்டு என்ன பண்ணணும் உள்ள போய் லாகின் பண்ணி என்ன ரவுண்ட் வைஸுக்கு ரேங்க் பார்த்துட்டோமா. ஐசர்ல உங்களுக்கு எங்கெல்லாம் அலாட் ஆயிருக்கு நீங்க பாத்துங்க. ரவுண்ட் வைஸ் 1க்கு நம்ம பார்த்துட்டோம். இதுல இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் டவுன்லோடிங் ஐசர் ஆஃபர் லெட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கு பாருங்க. ரைட்டா? இது எங்க கிடைக்கும்? இதுல நம்ம ஏற்கனவே என்டர் யூசர் ஐடி, தென் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டு போட்டு உள்ள லாகின் பண்ணோம்னா நம்மளுக்கு உள்ள நம்மளுடைய அப்ளிகேஷன் போட்டப்ப நம்மளுக்கு உள்ள இருந்ததுல அந்த டீடைல்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துடும். நீங்க செக் பண்ணிக்கலாம், அதுல இருந்து பாத்துக்கலாம். இதுல ஆல்ரெடி வந்து டீடைல்ஸ் ஆஃப் சீட் அக்செப்டன்ஸ் ஃபீனா என்ன, அதுக்கப்புறமா வந்து இதுல கொடுத்துருக்காங்க இல்லையா எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்க பே பண்ணி ரெடி பண்ணிக்கணும். ஓகே, உங்களுக்கு இதுல வந்து ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தனா எனக்கு 9176552121 இந்த நம்பர்ல கால் பண்ணி பேசுங்க. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஐசர்ல யாருன்னா அப்ளிகேஷன் போட்டு எனக்கு சாய்ஸ் எங்க ஃபில் ஆச்சு எனக்கு தெரியல, என்ன ரேங்க் முடிஞ்சிருக்கு அப்படின்னு தெரியலனா இந்த வீடியோவை வந்து அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. ஃபார்வர்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா ரவுண்டு 1 தான், ரவுண்டு 2 இருக்கு, ரவுண்டு 3 இருக்கு, ரவுண்டு 4 இருக்கு. அதுக்கு அடுத்த ரவுண்டுக்குள்ளேயும் நம்மளுக்கு என்ன கட் ஆஃப்ல நம்மளுக்கு வந்து அலாட் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு அடுத்த வருஷம் 2026 ஐசர் எக்ஸாம் எழுதி நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஐசர்ல சீட் எடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஆர்ஜிஆரோட
கிராஷ் கோர்ஸ் 2026க்கு அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. 8695186953 86953 நம்பர்ல கால் பண்ணி பேசி இமிடியேட்டா நீங்க அட்மிஷன் போட்டுங்க. நெக்ஸ்ட் இயர் 2026 மேல எக்ஸாம் நடக்கும். நம்மளும் கிராக் பண்ணி இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ல இந்த கோர்சஸ்லாம் நம்ம எடுத்துடலாம். ஓகே, தேங்க்யூ.